நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு SBS முக்கோணம் சன்னாயில் அது இது எது. இந்த உலகம் நம்மளுக்கு சொல்ற தத்துவம் என்னன்னா, தூசி விழுந்த ஐஸும் லவ்ல விழுந்த பாய்ஸும் எப்போதும் கலங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்க கலங்குறீங்களோ இல்லையோ, நம்ம நிகழ்ச்சியை கலக்குன்னு கலக்கிறதுக்கு 3 ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். அந்த 3 பேர் யாரு அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். முதலாவதாக நம்ம வெல்கம் பண்ண போறது ஐயப்பன் கோபி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அது என்ன உங்க ஸ்டைலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. மேல இருக்கிறதெல்லாம் வலிஞ்சு அப்படியே இங்க கீழே சைடுல அருவி வலிஞ்சு அப்படியே இந்த பக்கம் இறங்கி இருக்கு. நயாகரா ஃபால்ஸ் மாதிரி இருக்கு சைடுல இருந்து பார்க்கும்போது. அதுனது 2 பேர் ஐயப்பன் கோபி. என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் கோபின்னு தான். மலையாளத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் பரத் கோபின்னு பேர். அவர் பேர் தான் நான் வச்சுக்கிட்டேன். நான் அவர் ஒரு பீரியடில் ஸ்ட்ரோக்கில் அஃபெக்ட் ஆகிட்டார். அது பார்த்து நான் பயந்துட்டேன். நம்ம அவர் பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கும் ஸ்ட்ரோக் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பயந்துட்டு நான் வந்து ஐயப்பா டிவோட்டி ஒரு 22 இயர்ஸ் இப்போ சபரிமலைக்கு பெரியபாதையில் போயிருக்கேன். அதனால் நமக்கு ஒரு சேஃப் கார்டு வேணுங்கிறதுக்காக வேண்டி ஐயப்பன் பேரை கோபிக்கு முன்னாடி சேர்த்துட்டேன். நீங்கள் அந்த பேர் வச்சிங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஸ்ட்ரோக் வரல? அவர் பேரெல்லாம் வந்துட்டார். ஓகே, எப்படி நீங்கள் வந்து இந்த கலைத்துறைக்குள்ளே வந்தீங்க? இயக்குனர் எம்எம் திரு பாலச்சந்திர அவர்கள் முதல் படத்தில் ஜாதி மல்லி, அதான் முதல் படம். அதிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு 75 படங்கள் பண்ணியிருக்கேன். என்னுடைய லேட்டஸ்ட் மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் கண்ணா லட்டு திங்க ஆசையா. வெறுங்கையே காமிச்சு தான் எப்படி லட்டு தின்றது லட்டு வந்துடும். இப்போ ஸோ இது வரைக்கும் வந்து 75 திரைப்படங்களில் நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காரு நம்ம ஐயப்பன் கோபி அவர்கள். அவரை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது மிஸ்டர் சிவநாராயணன் அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா. பட்டுக்கோட்டை சிவநாராயண மூர்த்தி. வாங்கப்பா, ஒழுங்கா சொல்லு. பேராவது சின்னதா இருக்கட்டுமேன்றதுக்காக அப்படி சொன்னேன். சொல்லு. ஓகே, லெட்ஸ் வெல்கம் பட்டுக்கோட்டை சிவநாராயண மூர்த்தி. பாசி மூ கரெக்டா? சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க எப்படி வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க வந்தீங்க? நான் எங்கப்பா வந்தேன்? என்ன சினிமா இண்டஸ்ட்ரி அழைச்சிட்டு வந்து 250 படம்ப்பா. ரஜினி கூட படையப்பா, அப்புறம் சந்திரமுகி. இப்ப ரஜினியை வச்சே ஒரு படம் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவிலேயே இருக்கேன். இது ரஜினி சாருக்கு தெரியுமா? என்னால ஒரு தெரியாம இருப்பாரு. பட்டுக்கோட்டை இருப்பாரு. அடிக்கடி போன்ல எல்லாம் பேசுவோம்ல. நடிகர் தவிர வேற என்ன ஒர்க் நீங்க பேசிக்கலா உங்களோட ஒர்க்? நான் ஊர்ல பண்ணையார். பண்ணையார், வெரி குட். சஃபாரி பட்ட பண்ணையார் நாங்க இன்னைக்கு தான் பார்க்கறோம். அது எப்படி அந்த மீசை அப்படி நிக்குது ஸ்ட்ரைட்டா? அதாவது கம்பி கட்டி வச்சிருக்கீங்க. ராத்திரில தான உன்னை பார்த்துட்டு தானே பார்த்து தூங்குறேன். ஓகே, நீங்க லேட்டஸ்டா பண்ண பஞ்சாயத்து இது எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? பொது இடம் இல்ல. எந்தெந்த விஷயத்துக்குலாம் அடிக்கடி ப்ராப்ளம்? எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பண்ணுவோம். கோழி காணா போனது, வாய்க்கா தகராறு, கையை பிடிச்சி வாய்க்கா தகராறு, இந்த மைனல் குஞ்சு சுட்டது. அவர் ஏதோ சுட்டாராமே, அதுக்கு திருப்பதிக்கு போனேங்கண்ணா. ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தோம். இவரை கூட்டிட்டு திருப்பதிக்கு போனீங்களா? நாங்க ஒரு படம் ஷூட்டிங்காக திருப்பதிக்கு போயிருந்தோம். மழைன்னு ஒரு படத்துக்காக. அப்ப என்ன பண்ணேன், முக்கியமான விஐபிங்கிறதுனால என்ன அழைச்சிட்டு, எனக்கு ஸ்பெஷல் தரிசனம். இவர் துணைக்கு அழைச்சிக்கிட்டு போறேன். இங்க இருந்து சாமி கிட்ட போறோம். எனக்கு சாமி வேண்டாங்க, எனக்கு லட்டு தாங்க வேணும். லட்டு. லெட்ஸ் வெல்கம் பட்டுக்கோட்டை சிவநாராயண மூர்த்தி அவர்கள். அடுத்ததாக வெல்கம் பண்ண போறது மேனேஜர் சீனா. வணக்கம் சார். ஏங்க நீங்க சீனால இருந்து வந்திருக்கீங்களா? பேர் காரணம் என்ன? எப்படி சீனா? சீனிவாசன் பேர். நான் ஒரு நாடகத்தில் மேனேஜராக பண்ணேன். மேனேஜர் சீனா தனியாக ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு மேனேஜர் சீனா பேர் வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஒரு 75 படம் பண்ணியிருக்கேன். 3200 நாடகம் பண்ணியிருக்கேன். 30-40 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கேன். நல்ல மரியாதை இருக்குது இண்டஸ்ட்ரியில். எனக்கு அது போகிறோம். எனக்கு மேனேஜர் சீனா அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. மரியாதை கொடுக்காம என்ன கொடுப்பாங்க? லெட்ஸ் வெல்கம் மேனேஜர் சீனா அவர்கள். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை வந்து ஊக்குவிக்கும் வகையில் ஆளுக்கு ஒன்று தருவோம். அது என்னென்ன? 2500 ரூபாய் செக்கா? சார் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன ஒரு 1000 லட்டு கொடுப்பீங்க? நீங்க லட்டுலே இருக்கிறீங்க. இப்பதான் சார் சீசன். இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை எல்லாம் வந்து ஜாலியாக உற்சாகப்படுத்துறதுக்காக கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சர் ஆளுக்கு ஒன்று வழங்கப்படும். சார், இந்த கிருதாலாம் நல்லா இது பண்ணி விடுவாங்க. அப்படி கலர் கலரா பெப்பர் சால்ட் அஜித் சார் ஸ்டைல்ல. வேர்ல்டுலே பெப்பர் சால்ட் கிருதா வச்ச முதல் நீங்களா தான் இருப்பீங்க. அது முதல்ல பண்ணிக்கோங்க. ஓகே, எங்க வளர்தாங்க வச்சிருக்காரு. அதை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க? ஓகே, நான் அதை தொடர்ந்து ஒன்றும் ரொம்ப முக்கியமான விஷயம், 1000 பாயிண்ட்ஸ். அந்த 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்போம். அதை நல்லா கட்டி காப்பாற்றணும். நீங்கள் கட்டி ஆலையை தூக்குற மாதிரி இருக்கிறீங்க.
ஸோ முதல் ரவுண்ட் என்ன ரவுண்டுன்னு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? குரூப்பில் டூப்பு. ஸோ இந்த ரவுண்டில் வந்து 3 பேர் வருவாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து டூப்பு. அவங்க வந்து 3 பேரும் ஒரே தொழில் செய்கிற மாதிரி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு 15 செகண்ட் தரப்படும். அந்த 15 செகண்டுக்குள்ள இருக்க யார் முதல்ல பஸ்ஸர் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ ரவுண்டுக்கு போயிடலாமா? ரெடி. ஸோ முதல்ல குரூப்பில் டூப்பு ரவுண்டில் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். அவங்க யாரா இருப்பாங்க? கெஸ் பண்ணுங்க பாப்போம். சௌரி இந்த அம்மா சௌரி வியாபாரம் பிஏ. சௌரி வியாபாரமா? நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இவங்க சௌரி முடிஞ்சு சேல்ஸ் பண்ணுறவங்க. பாத்தீங்களா, டீட்டெயிலாக சொல்றாரு. அவருக்கு தேவையான ஐட்டம்லாம் தெரியாது. இவங்கலாம் வந்து சௌரி முடி பின்றவங்க. பின்றவங்களா? அதான் நாளைக்கே திடீர்னு உங்களுக்கு ஏதாவது மைக்கேல் ஜாக்சன் கேட்டப்ப ஏதாவது வேணும்னா சொன்னீங்கன்னா கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கான 15 செகண்ட் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ முதல்ல நம்ம மீசக்கார ஐயா தான் வந்து முதல்ல பஸ்ஸர் அழுத்தினாரு. யாரை வந்து டூப்புன்னு லாக் பண்ண போறீங்க? இந்த எதனால? அது டூப்பு தான்ப்பா. எதனால? அது என் மாதிரி குண்டா இருக்குது. யாரும் சாப்பாடுக்கு படம் கொடுத்தா சாப்பிட்டு தூங்குற கேஸா இருக்குது. இந்த குண்டாக்குறவங்க எல்லாமே அப்படிதான். அது ரெண்டும் பார்த்தா அதை பண்ணி விற்கும் போல தெரியுது. ஓகே, ஸோ வந்து நம்ம மீசக்கார ஐயா வந்து ஏவை வந்து டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக பஸ்ஸர் எழுத்து நம்ம எனக்கும் தான் டூப்புன்னு தெரியுது, என்ன செய்யலாம்? அது கிடையாது. நீங்கள் வந்து பி இல்லை சி அவங்களுக்கு தான் வந்து நீங்கள் லாக் பண்ணி ஆகணும். இப்போ வேறு வழி இல்லாமல் பி. இப்போ பி மேலே சந்தேகம்லாம் எதுவும் இல்லை? இல்லை சார், சந்தேகம் இல்லை. பட் இருந்தாலும் ஏதான் எனக்கு கிளியர், ஏதான் டூப்புன்னு எனக்கு ஃபீல் பண்ணுறேன். ஓகே, சரி ஏதான் டூப்புன்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் வந்து பிஏ தான் வந்து லாக் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் கோபி அவர்கள் பிஏ வந்து டூப்பு அப்படின்னு லாக் பண்ணுறாரு. சார் கன்ஃபார்ம்டா? ஓகே, சி வேற வழி இல்லை. எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவாங்கன்னு அண்ணன் சி ஓட்டு. ஸோ குரூப்பில் டூப்பில் முதல் வாய்ப்பில் வந்து நம்ம சிவநாராயணமூர்த்தி அவர்கள் ஏவ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஐயப்பன் கோபி அவர்கள் பிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. மேனேஜர் சீனா அவர்கள் பயங்கரமாக யோசிச்சு சிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான 2வது வாய்ப்பு காத்துட்டு இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் மாற்றுறாங்களா இல்லை அதே ஆப்ஷன்ஸில் இருந்து இந்த ரவுண்டை ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது SBS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு ஐயப்பன் கோபி அவர்கள், பட்டுக்கோட்டை சிவநாராயணமூர்த்தி அவர்கள் அண்ட் மேனேஜர் சீனா அவர்கள், இவங்க 3 பேர் வந்து பயங்கர சிறப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட் சான்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க. செகண்ட் சான்ஸில் அவங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி காப்பாங்க. ஐயா நீங்கள் ஏன்னு லாக் பண்ணீங்க இல்லையா, அவங்க பர்ஃபார்ம் பண்ண சொல்லலாமா? ஐயா பண்ணுங்க. சொல்லுங்க. ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து சௌரி முடி போகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது இல்லையா? ஓகே, நம்ம ஆடியன்ஸ்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு யங் கேலை கூப்பிடலாம். கமான் வாங்க. ஏக்கா ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சார் பாக்கப்பா, இன்னைக்கு தான்ப்பா 58 வயசாச்சு, சடை பின்னியே பார்த்துருக்குறேன். ஏன்னா எனக்கு அக்கா தங்கச்சி கிடையாது. முதல்ல வந்து ஆட்டுக்குட்டி வாழ் மாதிரி தக்கொண்டுருச்சு, குதிரை வாழ் மாதிரி இத்தனை பெருசா போச்சு. மேய்ச்சிக்கா என்னம்மா இதுதான் டூப். டூப்பா? இன்னும் அழகா போட்டிருக்காங்க சௌரி முடி. என்ன நீங்க அது பேண்டா பேண்டான்னு முழிக்குது. சௌரி போட்டோம்னா அழகா தாங்க இருக்கு பொண்ணு. சௌரி போடுறவங்கள பாருங்க சார். நான் மட்டும் கருப்பா இருக்கு, வெள்ளையா இருந்தா அசிங்கமா இருக்கு. ஓகே, இப்போ என்ன அவங்க வந்து ஒரிஜினலா டூப்பா? டூப்புப்பா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சரி, மற்ற 2 பேருடைய ஆப்ஷன்ஸையும் பார்த்துடலாமா? பார்த்துருவோம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஏகா. ஸோ அடுத்ததாக நமது ஐயப்பன் கோபி அவர்கள் பி. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாமா? பார்த்துடலாம் சார். ஓகே, பி அக்கா ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு அக்காவை கூப்பிட்டுறேன். பச்சை கலர் சுடிதார் போட்ட அக்கா வாங்க. ஓகே, பி அக்கா ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.
பாத்தீங்களா நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். யார் வளர்த்த முடியோ அழகா அங்க தொங்கிட்டு இருக்கு. என்ன ஃபீல் பண்றீங்க? சி வரட்டான். வேற எந்த ஃபீலிங்கும் இல்லைல்ல? வேற ஒரு ஃபீலிங் இல்லை. அவங்களுக்குலாம் இவ்வளோ வசதிகள் இருக்கே, நம்மளுக்கு இது மாதிரிலாம் இல்லையே. சி வந்துட்டேன். ஓகே, ஸோ தேங்க்யூ பி அக்கா. அடுத்ததாக மேனேஜர் சீனா அவர்கள் டூப்புன்னு சியை லாக் பண்ணியிருந்தாரு. சீனாவும் சியும் சிங்க் ஆகுது. ஸோ அவங்களுக்கு வந்து சிங்க் ஆகிற மாதிரி ஒரு மேட்சிங் கலையை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஆடியன்ஸ்லேருந்து. வாங்க சி அக்கா, ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இரண்டாவது வாய்ப்பில் 3 பேர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ முதலாவதாக ஐயா, நீங்கள் ஏன்னு லாக் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமா. ஏலியே இருக்கீங்களா இல்லை வீடு ஷிஃப்ட் பண்ணி பிசிக்கு போகிறீங்களா? நான் சிக்கு போறேன். சிக்கு போகிறீங்களா? ஆட்டோ சொல்லட்டுமா, டாக்ஸி சொல்லட்டுமா? ஏதாச்சும் சொல்லுப்பா. ஏதாச்சும் சொல்லுப்பா. ஓகே, இப்போ யாரு, பியா சியா? சி. அதான் தங்கனாமுடி மாதிரி. எதனால? அதனால தலையில இருக்கிற அந்த இது இருக்குல்ல, அந்த அது என்ன சொல்லுவாங்க, அந்த தலையில அது எடுக்காமே பின்னுது. அது பேனா கிளிப் மாதிரி. கிளிப்பா? ஓகே, ஸோ அப்போ சி தான் வந்து டூ பண்ணுறீங்க. ஆமா. ஓகே, இப்போ 1000 புள்ளிகள் இருந்து 100 புள்ளிகள் வந்து நம்மளுடைய புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சிவநாராயணமூர்த்தி அவர்களுக்கு ஒரு 100 புள்ளிகள் போய் இப்போ 900 புள்ளிகள் இருக்காரு. ஏன்னா அவர் 7 இருந்து சிக்கு மாறிட்டார். ஐயப்பன் கோபி சார். ஐயா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இருந்தாலும் இப்போ நானும் சி ஆஃபர் பண்ணா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஆஃபர் பண்ணீங்களா? நீங்க எங்க வேணா போய்க்கலாம், ஆனா 100 பாயிண்ட் போகும். பரவாயில்ல. சோ அப்ப நீங்க பி ல இருந்து சி க்கு போறீங்க. ஆமா. எதனால, என்ன காரணம்? இவங்க வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. யாரு? இவங்க ஏ. இவங்க பி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. சி வந்து ஏதோ ஒரு பேருக்கு விறுவிறுன்னு 3-4 முடி தான் முடி போட்டிருப்பாங்க. நீங்க வேணும்னு செய்ய சொன்னீங்களோ என்னவோ தெரியல, அதுவும் இருக்குல்ல. நீங்க சும்மா சரியா பின்னாதம்மா அவங்க மாட்டேட்டு டூ பண்ணி சொல்லிருப்பீங்க. இது சொல்றாரு இவர். ஓகே, சோ பி ல இருந்து சி க்கு போறீங்க. ஆமா. ஓகே, பி ல இருந்து சி க்கு போறதுனால ஐயப்பன் கோபி அவர்களுக்கு 1000 புள்ளிகள்ல இருந்து ஒரு 100 பாயிண்ட் கம்மியாகுது. இப்போ அடுத்ததாக மேனேஜர் சீனா அவர்கள். பி நல்லா பண்ணாங்க. இது 2 தான் கொஞ்சம் உதைக்குது. உதைக்கிறாங்களா? டவுட்டு, ஐ மீன் அதாவது அந்த பாயிண்ட்ல உதைக்குது அப்படின்னு வந்து இவங்க ஏஎன்சி கம்பேர் பண்ணா நான் சிலேயே நிற்கிறேன் ஸ்ட்ராங்கா. சி மேல அவ்வளோ ஆசை இல்லை ஆசை இல்லை, தொழில் சுத்தம் இல்லை. ஆசைப்பட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம். இது வேற ஐடியாவா? மாமி வெளியே மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. அப்படியே வாங்க வெளியே வாட்ச் தி ப்ரோகிராம். மாமி வெளியே தரதுறாங்க. ஓகே, சோ மேனேஜர் சீனா அவர்கள் சி ல இருக்கிறார். சி கான்ஃபிடென்ட்டா. வெரி குட். சோ இப்போ வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்டுக்கோட்டை சிவநாராயணமூர்த்தி அவர்கள் ஏ ல இருந்து சிக்கு மாறிட்டாரு. அண்ட் ஐயப்பன் கோபி அவர்கள் பி ல இருந்து சிக்கு மாறிட்டாரு. அண்ட் சீனா அவர்கள் எங்கேயுமே போல சிலே இருக்கிறார். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக வந்து பார்த்தா அவங்க குரூப்ல டூப் ரவுண்டு செகண்ட் சான்ஸ்ல லாக் பண்ணியிருக்கக்கூடிய டூப்புகள். இந்த 3 பேர்ல இருந்து யாரு கரெக்டான டூப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பவே சொன்னேன், தின்னுட்டு தூங்குறது மாதிரி இருக்கு. நினைச்சேன் சார், நாங்கள் ஏதான் நினைச்சோம். ஆனா இவங்க சரியா பின்னாதனால கன்ஃபியூஸ் ஆகி அங்க போயிட்டோம். ஓகே, 3 பேரும் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து சார மாதிரியா போயிருக்கு சௌரிகுடியால. ஓகே, உங்க பேருங்கா? வள்ளி. நீங்க என்ன பண்றீங்க ஆக்சுவலா? சீப்பு வியாபாரம் பண்றேன். சீப்பு வியாபாரமா? என்ன மாதிரியான சீப்புகள்லாம் நீங்க விற்பீங்க? எல்லா விதமான சீப்பும் விற்பேன். இவர் மாதிரி எத்தனை கஸ்டமர் வருவாங்க? நிறைய பேர் வெறுப்பு ஏத்துறதுக்குனே வருவாங்க. வீட்டு பிள்ளைங்களுக்கு வாங்குறதுக்கு. நாங்க கிருதா சீவ மாட்டோமா? கிருதால சீவணும்ல. சார சாரையா வளர்ந்துருக்கு. இல்ல, பிள்ளைங்களுக்கு சீவுறது வேற, அவங்களே வாங்கி சீவி பார்த்து பார்த்துட்டு சீவி வேற பாப்பாங்க. சீவம்ல. சின்ன வயசு பழக்க தோசம். சாருக்கு எந்த சீப்பு கரெக்டா செட் ஆகும்? அவருக்கு சீப்பு மாதிரி கையே போதும். அப்படி போதி விட்டாலே கையே போதுன்றீங்களா? அப்படி ஒதுக்கி விட்டுக்கலாங்கிறாங்க. ஓகே, வெரி குட். அங்க பிஏ கட்ட கொடுங்க. உங்க பேரு? நாகம்மா. நாகம்மா. படம் டைட்டில் மாதிரியே இருக்கு. வெரி குட். உங்களை பார்த்து டூப்புன்னு சொன்னாங்களே, ஒரு கொத்து கொத்தணும் போல இருக்கா? அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாமா? ஓகே, எத்தனை வருஷமா இந்த சௌரி முடி ஒரு 30 வருஷம் 25 வருஷம் வியாபாரம் பண்றோம். சரி, இந்த முடியெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? நாங்க கடையில வாங்கிட்டு வந்து கட்டுவோம். அப்புறம் கோயில மொட்டை போடுறத கட்டுவோம். வாங்கிட்டு வந்து நாங்களே பின்னி அப்படியே அவங்க மொட்டை போட போட நீங்க அப்படியே வாங்கிட்டு வந்து கடைக்கு வாங்கிட்டு வந்து கட்டுவோம். அப்படியா? கிலோ என்ன விலைமா? கிலோ ஒரு 500 வரும், 1000 வரும், 2000 வரும், சொல்ல முடியாது.
முடிக்கு தகுந்தபடி தான். முடி தந்தாப்படி அதுதான். அப்படியா? நல்ல முடின்னு எப்படி தெரியும்? முடி வந்து கருகுனா நல்ல முடி ஒரிஜினல் முடி, லைலா முடினா அது வந்து கொஞ்சம் இலகும். வெரி குட். நீங்க போட்டுக்கிறது ஒரிஜினல் முடி தானே? நான் போட்டு ஒரிஜினல் முடி. அதான் கட்ட கொடுங்க. ஓகே அக்கா, உங்க பேரு? சின்ன பொண்ணு. ஓகே, சின்ன பொண்ணு. எத்தனை வருஷமா சௌரி? ஒரு வருஷமா தான் வேலை செய்யறேன் ஐயா. யாரு மாக்கப்பா சொல்லி கொடுத்தாரா இல்ல வேற யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? அப்படி ஏமாத்தணும். எனக்கு தான் எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. இல்லம்மா, நீ தலையில இருக்கிறத பின்ன கூட எடுக்காம நீ பின்னி இல்ல. அதுதான் இப்பதான் ட்ரைனிங். ஓகே, 3 பேரும் உங்களை டூப்னு லாக் பண்ணாங்களே. சரி, சந்தோஷம். ஓகே, ஏபிசி 3 பேருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ குரூப்ல டூப் ரவுண்ட்ல இப்போ வந்து ஸ்கோர்ஸ் எந்த நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பட்டுக்கோட்டை சிவநாராயணமூர்த்தி அவர்கள் ஏற்கனவே ஒரு 100 பாயிண்ட் போச்சு. இப்போ ஒரு 200 பாயிண்ட் போய் 700 பாயிண்ட்ல இருக்காரு. ஐயப்பன் கோபி அவர்களுக்கு மீண்டும் ஒரு 200 புள்ளிகள் போய் 700 புள்ளிகள்ல இருக்கிறார். வெரி குட். சேஃபா நான் சீலே இருக்கிறேன்பா, ஐ எம் மேனேஜர் சீனா அப்படின்னு சொல்லி வெறும் 200 புள்ளிகளை மட்டும் இழந்து மேனேஜர் சீனா அவர்கள் 800 புள்ளிகள்ல இருக்கிறார். இந்த ரவுண்ட்ல வின் பண்றவங்களுக்கு www.smartshoppers.in வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான பிரைஸ் ஒன்று இருக்கு. அந்த பிரைஸ் இந்த ரவுண்ட்ல நீங்க யாருமே கரெக்டா டூப்பை கண்டுபிடிக்காதனால அடுத்த ரவுண்டுக்கு போகுது. ஸோ சௌரி முடியில் தான் சறுக்கிட்டு போச்சு, சிரிச்சா போச்சுல சறுக்கின்னு போதா இல்ல முறுக்கின்னு போதா அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போறோம். SBS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது? 3 பேர் வந்து முதல் ரவுண்ட்ல ஃபேண்டாஸ்டிக்கா சௌரி முடிய பார்த்து சௌரியமா விளையாண்டாங்க. அவங்களுக்கு சௌரியமா வந்து மார்க்குகள்லாம் போச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு சிரிச்சா போச்சு ரவுண்ட். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து நிறைய காமெடி தானே நடிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ எப்படி உங்களால் சிரிக்காமல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக முடியும். மக்களை மகிழ்வித்து மகிழ்றதாம்பா எங்களுக்கு வேலையே. ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்டில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுதான். அந்த லிஃப்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆகிடும். சிரிக்கக்கூடாது, பல்லு தெரியக்கூடாது, கண்ணை மூடிக்கூடாது, வேற எங்கேயா பார்க்கக்கூடாது, பர்ஃபார்ம் பண்ணுறவங்களை மட்டும் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ரவுண்டுக்கு போகலாமா? ஸோ இவங்க 3 பேரையும் சிரிச்சா போச்சு ரவுண்டில் சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சார் மோசமானவன் சார். கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் தெரியாது. சிரிச்சிருங்க. ரொம்ப கோவக்காரு சார். சிரிச்சிருங்க. தலை தலை வேணாம் தலை, சொல்றதை கேடுது தலை. சரி, ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம். போலாம். அனைவருக்கும் வெல்கம் பேக். சார் இன்னும் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணல, அதுக்குள்ள வெல்கம் பேக்கா? அனைவருக்கும் ஆயில் பாத்தின் அன்பு வணக்கங்கள். இது ஐயோ அம்மா கம்பி ஆள விடுறா தம்பி வழங்கும் நடந்தது, நடக்காதது, நடக்க போவது, நடந்து கொண்டு இருப்பது, நடக்கவே நடக்காதது என்ன. என்ன அங்க என்ன பாக்குற? இல்ல 3 பேர் சிரிக்கிறாங்களாம் பார்த்துக்கிறேன். அவர்கள் சிரிப்பார்கள் என்று எதிர்பார்த்தால் இங்கே நாம் ஒரு எபிசோடு கூட பண்ண முடியாது. கரெக்டா சொன்னீங்க சார். இப்படி குறுக்கே பேசினால் நான் என்னுடைய டயலாக்கை மறந்து விடுவேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆரம்பத்தில் ஒரு டைலாக் மறந்துட்டேன், ஞாபகம்தா? அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டயலாக் மறந்து, இதுவும் ஒரு புறம் இருக்கட்டும். இருக்கட்டும். அதாவது சேலத்திற்கு அருகே உள்ள கொல்லிமலை அடிவாரத்தில் சுமார் 450 வருடங்களாக ஆள் நடமாட்டமே இல்லை. சார் மலை அடிவாரத்தில் எங்க சார் ஆள் நடமாட்டம் இருக்கும்? உங்களுக்கு ஆள் நடமாட்டம் வேணும்னா டி நகர் ரங்கநாதன் தெருக்கு வாங்க, கூட்டம் ஜேன்னு இருக்கும். அது ஏன் சார் இப்போ பாரிஸில் பொருள் காட்சி போட்டுருக்கானா, செம்ம கூட்டமா, அங்கே போங்க. அவ்வளோ ஏன் மெரினா பீச்சுக்கு வாங்க, காதலர் கூட்டம் பிச்சுக்குது. அது ஒன்றும் சார் பல்லாவரம் சந்தை போட்டுருக்கான்னு பார்த்தியா, செம்ம ஜே பலவளவனுக்கு அப்படியே அங்கே போங்க. இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு ஆள் நடமாட்டம் இல்லை ஆயா நடமாட்டம் இல்லைன்னு ஏன் சொல்லுகிறீங்க? இப்படிப்பட்ட புத்திசாலிகள் ஒரு பக்கம் பேசிக்கொண்டு இருந்தாலும் நீ ஒரு பக்கமாக அப்படியே. அதாவது பொள்ளாச்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில், நான் மாமியார் விடுதா? பொள்ளாச்சியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு குட்கிராமம். சார் பொள்ளாச்சியை குக்கிராமம் தானே சார்? சூப்பர் பங்க. அந்த குட்கிராமத்தில் ஏதோ ஒரு அமானுஷ சக்தி உலாவதாக ஊர் மக்கள் உளறுகிறார்கள். நீ உளராத பேசு. அதை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய குழுவில்
சுமார் 20 வருடங்களாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு ராஜபாளையம் அவர்கள் இதை எப்படியோ மோப்பம் பிடித்து கொண்டு அந்த கிராமத்துக்கு சென்று அங்கேயே ஒரு 3 நாட்கள் டேரா அடித்து அந்த மக்களிடம் உறவாடி வாயாடி கெஞ்சி கூத்தாடி எப்படியோ ஒரு வகையா போராடி ஒரு காட்சியை பதிவு செய்து வந்துள்ளார். அந்த காட்சிகளை இப்போது நாம் பார்ப்போம். இது ஐயோ அம்மா கம்பி வாய மூடுறா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே நடக்காதது என்ன. அப்படியே போயிட்டாரு. ஐயோ இவன்டா. வணக்கம், நான் தான் உங்கள் ராஜபாளையம். இன்றைக்கி ஆயில் பாத் சொன்ன பகுதியில் தான் நாம் நின்றுட்டுருக்கோம். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறதா ரொம்ப வதந்திகள் கிளம்பிகிட்டு இருக்கு. வாங்க இந்த ஊர் மக்களை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உனக்கு தனியாக சொல்லுமா? தனியாக சொல்லாதீங்க, இந்த காஞ்ச மிளகா கடலப்பருப்பு அந்த மாதிரி சொல்லுங்க, வீட்டில் இல்லை. சார் உங்கள் பேர் என்ன சார்? என் பேர் காத்தமுத்து. காத்தமுத்து. உங்கள் பேர் சார்? குபார் முத்து. காத்தமுத்து குபார் முத்து, 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா சார்? பங்காளிங்க. ஓ பெங்காலியா நீங்கள்? சாரி சார். ஏய் கருங்காலி நாயே, பங்காளி. ஓ சாரி சார். சார் நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக அந்த கிராமத்தில் இருக்கீங்க? நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் சார் இருக்கிறேன். ஓகே, நீங்கள் சார்? நான் பொறக்காத்துலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். ஏய் காமெடி வரணுன்றக்காக வேற எதெல்லாம் சொல்ல வரா? இல்லை இப்படி பேசினா காமெடி வரும். செருப்பு தான் வரும். யார் உனக்கா? குபாரமுத்து வாயப்புத்து. இந்த பகுதியில் ஒரு அமானுஷ சக்தி சுத்துறதா சொல்லியிருக்காங்க. உங்கள் 2 பேரில் யார் பார்த்துருக்கா சார்? சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள் சார். நான் பார்க்கல, அவன் பார்த்துக்கிறேன். அப்புறம் என்னத்து கை தூக்குங்க? நீங்கள் சொல்லுங்கள் சார். சார் நான் பார்த்துருக்கேன் சார். இந்த ஊரில் அமானுஷ சக்தி ஏவல் பிசாசெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் இந்த அமானுஷ சக்தி ஏவல் பிசாசோட நான் பேசிகிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் பண்ணுறேன். சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஏவல் பிசாசுக்கிட்ட பேசினுக்கிறீங்களா? இந்த மூஞ்ச பாருங்க, ஏவல் பிசாஸ் மாதிரி இல்லை சார்? இத்தனை வருஷமா பழகுறேன், இவன் ஏவல் பிசாசுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு சார். ஒரு காட்டேரிக்கு எப்படி ஏவல் பிசாசை தெரியும்? ஏய் எங்கள் ஊர்லேயே வந்து எங்களையே கலாயிரியா? என்ன பேசுகிறான் இவன்? அவனாயிட்ரா. என்ன பேசுகிறான்? சார் 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 இப்போ கரெக்டாக வர பாருங்க சார். நீங்கள் தான் அந்த அமானுஷ சக்தியை பார்த்துருக்கீங்க. ஆமாம் சார். நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் சார் அதை பற்றி. சார் லாஸ்ட் மந்த்து மிட்-நைட் ஒரு 12 o'clock நான் ஆஃபீஸ் விட்டு வந்திருந்தேன். வந்துட்டு என் வீட்டுக்கிட்ட வந்து ஷூவை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் உள்ளே போனேன். பிஞ்ச செருப்பாலே அடிப்பேன். என்னடா சார், இவன் பக்கா லோக்கல் சார். நீங்கள் கேமராலாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா? அதனால டிவியில் மூஞ்சி தெரியுன்னு இங்கிலீஷ்லாம் பேசுகிறான். 30 வருஷமா கல்யாணம் ஆமாக்குது நாய். பொண்ணி வேணா கொடுத்தா வெயிட் பண்ணுறான். அவன் புழுவான், அதெல்லாம் நம்பாதையும் சொல்லிட்டேன். என்ன குபாரமுத்து, காத்தமுத்து உங்களை இப்படி சொல்றாரு? அது குடிக்கார நாய் சார். குழந்தைங்கெல்லாம் ஏமாத்தி குடிச்சிருக்கு. இது இப்போ கூட டிவிலேருந்து வந்திருக்கீங்களா? உங்ககிட்ட ஏதாச்சும் சொல்லி மீட்ரு போட்டு குடிக்கலான்னு பார்த்துன்னு திட்டுக்கோட்டு. என்ன காத்தமுத்து, குபாரமுத்து உங்களை இப்படி சொல்றாரு? நீ என்ன சொல்ற? எங்களை பேட்டி எடுக்க வந்தியா இல்ல போட்டு கொடுத்து சண்டை மூட்டி உள்ளான்னு வந்தியா? சார் 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 சாரி சார், இப்போ கரெக்டாக வந்துடுறேன் சார். சார் நீங்கள் தான் அந்த ஏவல் பிசாசை பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக. அதை பற்றி கொஞ்சம் ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னா அந்த ஷூ ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே போன சொன்னேன் இல்லையா? ஆமாம் சார். போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு படுத்தேன் சார். படுத்த உடனே பின்னாடி யாரோ டமாலிட்டு வச்சாங்க சார். கனவு கண்டிருப்பீங்க சார் நீங்கள்? இல்லையே, வெளியில் வந்து ஊந்தனே. அது பிரம்ம. ராத்திரி 12 மணிக்கு பக்கத்து வீட்டில் போய் பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார எட்டி வதைக்காம என்னடா பண்ணுவான்? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் பெரியபாளையம் என்ற கிராமத்தில் ஒரு வெள்ளை நிறத்தில் உருவம் பூட்டிய கதவை திறந்து கொண்டு கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்திலே என்ற பாடலை பாடிக்கொண்டே வெளியில் வருகிறது. ஒரு 5 நிமிடங்கள் கழித்து அதே வெள்ளை உருவம் சொல்லிட்டாலே அவ காதலை என்ற பாடலை பாடிக்கொண்டே மறுபடியும் அந்த வீட்டுக்குள் சென்று மறைகிறது என்று ஊர் மக்கள், ஒட்டுமொத்த மக்களும் புகார் கூறுகிறார்கள். இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய, இதை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய குழுவை சேர்ந்த திரு ராஜபாளையம் அவர்கள் ஒரு காட்சியை பெரியபாளையத்திலிருந்து பதிவு செய்து வந்துள்ளார். திரு ராஜபாளையம் அவர்களே, இப்போ நம்ம ஆயில் பாத் சொன்ன அந்த பகுதியில் தான் இப்போ நான் நின்றுட்டு இருக்கோம். இந்த கிராமத்தில் என்ன நடக்குதுன்னு நேரடியாக அந்த கிராமத்து மக்கள்கிட்ட நம்ம விசாரிப்போம். சார், இந்த பகுதியில் வந்து பூட்டின வீட்டில் ஒரு வெள்ளை உருவம் கூகுள் பாடிட்டு வெளில போகிறதாகவும் திரும்பி உள்ளே போகிறதாகவும் சொல்கிறேன். டேய் என்கிட்ட கேட்டா அதை பார்த்துருக்கீங்களா சார்? ஒரு நாள் நைட்டு ஒரு ஆவி மாதிரி ஒரு வெள்ளை உருவம் சார். ஒரு வீட்டுக்குள்ள அப்படியே ஒரு பாட்டு, கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில இவ போல இங்கு இன்னொருத்தி போற கவில, அப்படியே பாடினே வெளியே வருது சார். வெளியே வந்து ஒரு 5 நிமிஷத்தை காணும் சார். உடனே ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டால அவ காதல, அப்படியே பாட்டு உள்ள போய் கதவு பூட்டி உள்ள ஓடிச்சு சார். அப்போ அமானுஷ சக்தி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? ஆமா. ஏய்
அது அமானுஷ சக்தி எல்லாம் ஆணி பிடுங்குற சுத்தி இல்லை, எங்கள் அம்மாவோட சித்திடா. எனக்கு சின்னாயா வேணும்டா. சார் எங்கள் கேமராமேன் கூட போய் பார்க்கும்போது ஒரு வெள்ளை உருவம் தடி எடுத்துட்டு துரத்திருக்கேன். டேய், ஒரு கிழவி நைட்டு கொல்ல பக்கம் ஒதுக்குப்புறமா போகும்போது கேமரா எடுத்துட்டு போனால் துரத்தாம என்னடா பண்ணா? ஏண்டா உங்களுக்கு ஒரு வேலையில் வாடா. டேய், எங்கள் ஊரில் குழாவில் தண்ணி வரல, லைட்டு எரியல, ஏன் பள்ளம் தோணானு இன்னும் மூடல. அதுக்கெல்லாம் உங்களை எத்தனையோ தடவை கூப்பிட்டோம், மனுவெல்லாம் போட்டோம். எவனாவது கேமரா எடுத்துட்டு வந்தீங்களாடா? ஒரு கிழவி ஒதுக்குப்புறமா போகிறதுக்கு கேமரா எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? உங்களடா சொல்றது? இந்த பேய் தோலை விட இந்த நாய் தோல் அதிகமாகுது. டேய், இனிமே இந்த ஊர் பக்கம் உன்னை பார்த்தேன், ஊர் பக்கம் வருவேன். வரமாட்டேன் சார். போ, வெளியே போ. அம்மா எங்க அவரு எங்க? வாங்க வாங்க சார், வாங்க சார். பேசுனி. இந்த வாரம் இரண்டு அமானுஷ லுங்கிகளை பார்த்தோம். லுங்கிகள் இல்ல, அது சக்திகள். நான் வளர்றேன். இந்த வாரம் 2 அமானுஷ சக்திகளை பார்த்தோம். அதாவது ஒரு புறம் அது அமானுஷ சக்தி என்றும், இன்னொரு தரப்பினர் அது அவங்க ஆயாவோட சித்தி என்றும் கூறுகிறார்கள். சுத்திங்கடா. இப்படி அதாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது காந்தி பிறந்த மண். நாம் அனைவரும் ஒற்றுமையோடு சகோதரத்துவத்தோடும், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் தம்பி போல் இருக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புவார்கள். இதை தான் நானும் சொல்கிறேன். இந்த வாரம் 2 அமானுஷ சக்திகளை பற்றி பார்த்தோம். இதை போல் அடுத்த வாரமும், அதாவது அமெரிக்காவில் பரீட்சை எழுதும் பேய், இதை பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். அதே போல் ரஷ்யாவில் பியூட்டி பார்லருக்கு செல்லும் பெண்களுக்கு மேக்கப் போடும் பேய். பொதுவாகவே பியூட்டி பார்லருக்கு செல்லும் பெண்கள் பொதுவாகவே பேய்களை போலதான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பெண்களுக்கு, பியூட்டி பார்லருக்கு செல்லும் பெண்களுக்கு ஒரு பேய் மேக்கப் போடுவது என்பது ஒரு அமானுஷ்ய சக்தி தான். அப்படிப்பட்ட அந்த சக்தியை அடுத்த வாரம் பார்ப்போம். ஓகே, முடிஞ்சது சார். இப்போ வந்து ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஏமா பழனி, எந்த தைரியத்தில் சார் பக்கத்தில் அப்படி போற? அவர் ஜூஸ் போடுறது பக்கா பழனி ஜூஸ் சாப்பிட்டுருப்போம். ஒன்றும் கொஞ்சம் இல்லை. ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து திவாகர், சிங்கப்பூர் தீபன், பழனி அண்டு அமுதவாணன், இவங்க 4 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க 4 பேரையும் நாங்கள் தான் சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அத்தாட்சிக்காக நலாஸ் ஆப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை உங்கள் 4 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று வழங்குறோம். எப்படி இங்கே வந்து வாங்கிக்கிறீங்களா? ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்டில் வின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டைல் 1 அடையார் ஸ்டைல் 1 வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஒன்று தருவோம். இந்த ரவுண்ட்லேயும் யாரும் ஜெயிக்காதனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கிஃப்ட்டையும் அடுத்த ரவுண்டுக்கு தள்ளி வச்சிடறோம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவுண்டு, அடுத்த ரவுண்டு உங்களுக்காக காத்திருக்குது. அடுத்த ரவுண்ட் என்னது? மாற்றி யோசி. ஸோ மாற்றி யோசி ரவுண்டுக்கு இவங்க 3 பேர் தயாராக இருக்காங்க. அவங்க தயாராக இருக்கிற இந்த நிலையில் ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க 3 பேர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக 2 ரவுண்டு விளையாடி முடிச்சிட்டாங்க. 2 ரவுண்டு முடிவில் அவங்களோட ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஐயப்பன் கோபி அவர்கள் 700 புள்ளிகள் இருக்கிறாரு. பட்டுக்கோட்டை சிவநாராயண மூர்த்தி அவர்கள் அவரும் 700 புள்ளிகள் இருக்கிறாரு. அண்ட் மேனேஜர் சீனா அவர்கள் லீடிங்கில் 800 புள்ளிகளில் இருக்கிறார். ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து விளையாட போகிறது மாற்றி யோசி. யோசிக்கிறது எவ்வளோ கஷ்டம் சார்? ரொம்ப ஈஸி. பேசுறது தான் கஷ்டம். யோசிச்சதெல்லாம் பேச முடியாது. அதை ஃபில்டர் பண்ணி தானே பேசணும். ஃபில்ட்ரு வடிகட்டு இந்த டீ ஊற்றும் போது ஒன்று தருவாங்களா, அதுவா? மைண்ட் ஃபில்டர் பண்ணும். பெரிய சைஸா வேணுமே ஃபில்டர் பண்றதுக்கு. ஓகே, மாத்தி யோசி ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னா, ஒரே வார்த்தையில பதில் சொல்லக்கூடாது. நான் கேட்குற கேள்விக்கு சம்பந்தமான பதில் சொல்லக்கூடாது. திரும்ப திரும்ப ஒரே சென்டென்ஸை வந்து பேசக்கூடாது. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி. ஸோ முதல்ல நம்ம கூட மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் பட்டுக்கோட்டை சிவநாராயண மூர்த்தி அவர்கள். சார் ஆரம்பிச்சிடலாமா ப்ரோக்ராமை? ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் பைக்கை யார் கொளுத்துனது? ஐஸ்வர்யம் பில்டர்ஸுங்கிற கம்பெனி ஆரம்பித்து என் பையன் நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்கே இருக்கு அந்த கடை? டெல்லியில் என்னமா குளிருது தெரியுமா? ஏன் அங்கே போனீங்க? எனக்கு நல்ல மீன் குழம்பு வைக்க தெரியும். வேற என்னலாம் வைப்பீங்க? கோபம் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? வடை திங்கணும்னு ஆசை தான் எனக்கு. வேற என்னலாம் சாப்பிடணும் போல இருக்கு? நண்டு குழம்பு வைக்க தெரியாதவங்கலாம்
நிறைய வந்துகிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் மிஸ் அவுட் ஆயிருப்பீங்களா? ஏன் அவுட் ஆகணும்? விட்டுருங்க சார், வீட்டுக்கு நான் முத புள்ள. எங்க தம்பி கொஞ்சம் நல்லா வெயிட்டா இருப்பான், அவனை வேணா போட்டு அடிங்க. ஸோ அடுத்ததாக மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் ஐயப்பன் கோபி அவர்கள். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? நிச்சயமாக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சிம்பு பட சிடி உங்ககிட்ட யார் கொடுத்தது? என் தாய் மீனாட்சி பிறந்த ஊர் கோணாப்பட்டு. எந்த ஊர் சொன்னீங்க? என்னுடைய மகள் பேர் வடிவாம்பாள். காரைக்குடியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. மாப்பிள்ளை சுந்தர் பாலாஜி ஏஜென்சிஸ் அப்படின்னு ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் கடை நடத்திட்டு இருக்காரு. என்ன கடை பேர்? என்னுடைய மகன் பேர் கார்த்திகேயன். எம்காம் ஏடிசியை முடிச்சுட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். எந்த பேங்க்கு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்காக வேண்டி நாத்தார்காட்டுக்கு வந்தார். ஓ சூப்பர். அப்புறம் நான் முதல் படம் ஜாதி மலையில் நடித்தேன். இயக்குனர் இமயம் என்னை அறிமுகப்படுத்தினார். இது வரைக்கும் 75 படங்கள் நடிச்சிருக்கேன் நான். அப்பா சூப்பர் சார். வேற என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? என்னுடைய இன்னொரு மகள் பேர் பாக்கியலட்சுமி. எம்காம் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற என்ன படிக்கிறாங்க? எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். மஞ்சி ஹேபிட்டு. எனக்கு தேவக்கோட்டைங்கிற ஊரில் ரொம்ப நாள் நான் வாழ்ந்திருக்கேன் நான். எந்த ஊர்? மாக்காப்பா, நீங்கள் நம்ம சிவானந்த் மாதிரியே திரையுலகத்தை பிரவேசித்து ஏகப்பட்ட ஒரு புகழையும் பெருமையை அடைய முடியும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வேற என்னென்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சார்? எப்போவும் நான் படிச்சுக்கிட்டே இருக்க ரொம்ப விரும்புவேன். அவுட்டு தானே இப்போ? இல்லை, நிச்சயமாக அவுட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் தொடர்ந்து கேட்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐயப்பன் கோபி அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் மேனேஜர் சீனா அவர்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? அசி ப்ளீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்கள் ஃபுல் பேர் என்ன சார்? நல்லா இருக்கு. அந்த கோட் ஜர்க்கின் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு உனக்கு. இந்த ஜர்க்கினா? அதை சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காத. எனக்கு இந்த மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மீன் குழம்பு? என்னம்மா இப்படி சொல்கிறீர்? சாண்டோட்டில் என் பிரதர் இருக்கான், அவனையும் பார்க்கணும். வேற யாரெல்லாம் பார்க்கணும்? இல்லை கல்கட்டா போகணும் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை எனக்கு. ஏன்னா ரசகுல்லா நல்லா இருக்கும் இங்கே. ரொம்ப நல்லா இருக்குமா? பெங்களூர் போயேன், அங்கேயும் நல்லா இருக்கும். வெதர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நல்ல இது. நீங்க ஐயோ அதெல்லாம் அப்படிலாம் சொல்லவே கூடாது. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன். அவுட் தானே இப்போ? ஐயா என்னடா போய் இது போய் சொல்றியாடா? டேய் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அவுட் தானே? டேய் சும்மா இது மாதிரிலாம் திருப்பி திருப்பி சொல்லி என்ன அவுட் பண்ணாத. டேய் உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஸோ மாத்தி யோசி ரவுண்டுக்கு அப்புறம் யார் யாரோட ஸ்கோரில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்காம டக்குன்னு அவுட் ஆன பட்டுக்கோட்டை சிவநாராயண மூர்த்தி அவர்களுக்கு 300 புள்ளிகள் போகுது. ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ புள்ளிகள் இருந்தீங்க? 700 இருந்தீங்களா? அதில் ஒரு 300 போய் இப்போ 400 புள்ளிகளில் இருக்கீங்க. அதை தொடர்ந்து மேனேஜர் சீனா சார், நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருக்கீங்க? 800. ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் போய் இப்போ நீங்கள் 600 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அதை தொடர்ந்து ஐயப்பன் கோபி அவர்கள், நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ல இருக்கீங்க? இப்போ 700. இப்போ உங்களுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போய் 600 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஸோ இன்றைய நாளோட வின்னர் யாரு அப்படின்னு டிசைட் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய டஃப்பான ஒரு மேட்டர் ஆயிடுச்சுமா. மேனேஜர் சீனா அண்ட் ஐயப்பன் கோபி இவங்க 2 பேருக்குள்ள டை ஆயிடுச்சு. 2 பேருமே 600 பாயிண்ட்ஸ் இருக்கிறனால உங்ககிட்ட ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேட்டு டை பிரேக்கர் மூலமாக இன்றைய வின்னரை டிசைட் பண்ண போகிறோம். ஸோ மேனேஜர் சீனா அண்ட் ஐயப்பன் கோபி இவங்க 2 பேருக்கான டை பிரேக்கர் கேள்வி இதுதான். விஸ்வரூபம் படத்தில் நம்ம கமல்ஹாசன் சார் நடிச்சிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? அந்த படத்தோட இயக்குனர் யார்? கமல்ஹாசன். நம்ம ஐயப்பன் கோபி அவர்கள் இன்றைய நாளுடைய வின்னர் ஆகிறார். ரொம்ப டஃப்பான கேள்வி இல்லை, ஐஏஎஸ்ல கேட்பாங்க. ஓகே, அண்ட் 2வது இடத்தை பிடிக்கிறார் மேனேஜர் சீனா அவர்கள். அண்ட் இன்றைய நாளுடைய 3வது இடம் மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் பதவியை பெறுகிறார் பட்டுக்கோட்டை சிவநாராயண மூர்த்தி அவர்கள். வாங்க சார். இன்றைய நாளுடைய 2வது இடத்தை பிடித்த மேனேஜர் சீனா அவர்களுக்கு ரூன்வால் எல்ஜி பெஸ்ட் ஷாப் வழங்கக்கூடிய ஒரு அழகிய பரிசு. இன்றைய நாளுடைய வின்னர் ஐயப்பன் கோபி அவர்களுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கக்கூடிய ஹோம் தியேட்டர் பரிசு.
குரூப்ல டூப் ரவுண்ட்ல வின் பண்றவங்களுக்கு www.smartshoppers.in வழங்கக்கூடிய ஒரு அழகிய பரிசு. அந்த பரிசை வந்து பார்த்தோன்னா அந்த ரவுண்ட்ல யார் வின் பண்ணனால இன்றைய நாளோட வின்னர் ஐயப்பன் கோபி அவர்களுக்கு இந்த பரிசு சென்றடைகிறது. அது மட்டும் இல்லாம சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல அடையார் ஸ்டைல் ஒன் வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள இந்த கிஃப்ட் வவுச்சரும் ஐயப்பன் கோபி அவர்களே சென்றடைகிறது. இன்றைய நாளுடைய ஸ்பெஷல் கெஸ்ட் மட்டும் இல்லாம மற்றவங்களை ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரே குறிக்கோளோட வந்த நம்முடைய பட்டுக்கோட்டை சிவநாராயண மூர்த்தி அவர்களுக்கு எவரெஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டவ் பரிசு. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளை எல்லாம் வந்து உற்சாகப்படுத்தின சந்தோஷப்படுத்தின இவங்க 3 பேருக்கும் குமரன் சில்க்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஆளுக்கு ஒன்று. உங்க சட்டை மாதிரி ஒரு டெரிஃபிக்கான ஒரு சாங் வரப்போகுது. பயங்கரமா வந்து ஒரு டான்ஸ் ஆட போறோம். லெட்ஸ் ஹேவ் சம் மியூசிக். என்ன சுத்தி நான் ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி. சூப்பர். ஒரு பொறுப்புள்ள மேனேஜர் மாதிரியா டான்ஸ் ஆனீங்க நீங்க. அவர் வந்து எண்ணெய் கிணறுக்கு வந்து தொலை போடுற மாதிரியே ஒரு டான்ஸ். தொழில் வந்து எல்லாம் பண்ணேன் சார். பண்ணணும் இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. 1942ல இவங்க 3 பேரும் உங்கள் யார் பிரபுதேவா வின் பண்ணியிருக்காங்கன்றத மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு உங்களிடம் விடைபெறுவது மாகாபா ஆனந்த். அடுத்த வாரம் சந்திப்போம். SBS முக்கடம் சன் ஆயில் அது இது எது.